இப்ப என்னன்னா கமல் சார் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு கட்சி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எதிர்த்து இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆட்லாம் கூட அந்த மாதிரி தான் வந்தது. ஆனா திடீர்னு ஒரு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாரு. அது சப்போர்ட் பண்ணிட்டு கட்சி தாவல் இங்கே தர்மமடா அப்படின்ட்டு ஒரு டேக்லைன் எல்லாம் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. இப்ப அதே மாதிரிதான் உங்களுக்குமா கட்சி மாறல் இங்கே தர்மமடா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கும் இருக்கா? கட்சி மாறல் தர்மம்டானா சமூகத்தின் மேல் அக்கறை இல்லாத எந்த கட்சியா இருந்தாலும் அதை விட்டு மாறி போகலாம், தப்பே கிடையாது. மக்கள் மீது மக்களுக்காக உழைக்கதான் வரும். அந்த மக்களுக்கு பயணம் இல்லைன்னா ஏன் அந்த கட்சியில இருக்கணும்? ஆனா அவர்களோட சித்தாந்தங்கள் கொள்கைகள் என்னன்னு நமக்கு தெரியாது. மதிப்புக்குரிய கமலையா அவர்களோட சித்தாந்தம் கொள்கை என்ன நமக்கு தெரியாது. அவங்களோட தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டியும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து நேசிக்கின்ற ஒரே கொள்கை கோட்பாடு எல்லாம் ஓப்பனா சொல்லணும்னா நம்ம மக்கள், நம்மளை சார்ந்திருக்க இத்தனை உறவுகள், அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும் இல்லையா? எத்தனை பேர் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு அன்றாட வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு சரியாயிடுவோமா, நாளைக்கு சரியாயிடுவோமா, நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மேம்பட்டு நல்ல வேலைக்கு போகாதா, நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம் நல்ல வேலைக்கு போக முடியாதான்னு தவிக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. எத்தனையோ பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தும் ஐயோ இந்த சட்ட திட்டங்கள் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு கஷ்டப்படுற எத்தனையோ மக்கள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆட்சியையும் நல்ல ஒரு அதிகாரத்தையும் எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஏழை எளிய மக்கள், விவசாயிங்க, இவங்க எல்லாத்துக்கும் நல்ல வாழ்க்கை முறை கொண்டு போகணும்ல. அதுக்காக தான் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு நல்ல பேரை சம்பாதிச்சு ஒரு நல்ல வகையில கொண்டு போகணும். நல்ல வகையில நம்ம உழைப்பை செலுத்தணும். எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதா இருக்கணும்.